உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். இப்போ திடீர்னு ஒரு அகோரியா மாறுறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் அகோரியாவன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியும். வயசுக்கு மீறின செயலெல்லாம் செய்வேன் அப்படின்னு அதெல்லாம் கணிச்ச ஆளுங்க 24 வயசுல திருப்பி இதுக்குள்ள ரிட்டர்ன் வருவேன்றது சொல்லவே இல்லை. இவ்வளவு தொண்டு செஞ்சிருப்பான், நைட்டும் போல தூங்காம கொள்ளாம அந்த அம்மாவை அப்படியே பொண்ணு மாதிரி பார்த்துருப்பான், அப்படி பண்ணிருப்பான் அப்படி பண்ணிருப்பான். அதுக்கெல்லாம் இன்னைக்கு பாரு, அழகான பொண்டாட்டி, அழகான பிள்ளைங்க, வீடு வாசல் சூப்பரா இருக்கான். இந்த வயசுல இவ்வளவு சாதிச்சுட்டான். அந்த நேம் யார் கொடுத்தான்னா அவதான். திரும்பவும் நான் ஜீரோக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. என்ன நடந்தது ஆக்சுவலா? நீங்க ஜீரோ வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? ஹோட்டலு, சிக்கன் ஷாப் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பணத்தை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம தான் அதெல்லாம் ஓபன் பண்ணேன். இதுவே கொஞ்சம் இன்னும் ஒரு 2000 பேரை பாக்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வேணுமே அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் கட்டணும்னு இருந்தேன். சோ என்னை எப்படி திருப்பி சாய்க்கிறதுன்னு நிறைய பேருக்கு எதிரிகள் உருவாயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுதான் வீக்னஸா கிடைச்சிருச்சு. என்னோட காரை வச்சு என் ஸ்டூடெண்ட் ஏத்தி பிளேட் எல்லாம் வச்சு என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பக்கம் பேரு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உள்ள நடக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆச்சு. நீங்க அகோரியாவும் மாறிட்டீங்க. இப்பவும் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா? என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் இப்ப உங்களை நோக்கி வருது? பைத்தியம் முடிச்சிருச்சுங்கிறாங்க, மென்டலி அஃபெக்டடு, ஒரு நல்ல பிசியோதெரபிட்ட கூட்டு போய் அவனை காட்டுங்க. பட் நான் அதெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா லைஃப் நோக்கி பயணிக்க முடியும். உங்களோட ஒய்ஃப் எப்படி ஃபீல் பண்ணாங்க நீங்க ஒரு அகோரியா மாறினதுக்கு அப்புறம்? அவங்க ஆன்மீகவாதிங்கிறதுனால இதை அவங்க பெருசா பொருட்படுத்த கிடையாது. இப்போ வரைக்கும் ஒய்ஃப்க்கு எனக்கு ஒரு சண்டை போகுது அப்படின்னா நான் அதிக சேவை பண்ணுவேன். அதனாலதான் சும்மா தூக்கி வாரி கொடுத்துட்டு வந்துடுறேன். எத்தனை பிள்ளைங்க இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படி சுச்சுவேஷன். குழந்தைகள் இதற்கு முன்னாடி தன்னோட அப்பாவை பார்த்தது வேறையா இருக்கும், சோ இப்ப பாக்குற விதம் வேறையா இருக்கும். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? பிள்ளைங்க இத எப்படி பாப்பாங்க? அப்பா அம்மன் வேஷம் போடுவாரு, காளி வேஷம் போடுவாரு, கரகாட்டக்காரன் வேஷம் போடுவாரு, வரைய அடிச்சாரு. இப்படி ஒவ்வொரு ஒரே வெவ்வேறு கெட்டப்ல தானே பாக்குறோம். அதுல ஒரு கெட்டப்பா நினைச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க காசிக்கு போக ஃபர்ஸ்ட் தூண்டினது காரணம் என்ன? ஏன்னா யார் நினைச்சாலுமே காசி போக முடியும். அவன் கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் காசி விஸ்வநாதன் நினைச்சா மட்டும்தான் அந்த மண்ணில நம்மளோட கால் படும். இந்தியால 10 லட்சம் அகோரிகள் இருக்காங்க. அந்த பெண் அகோரிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. பேண்ட் ஷர்ட்டை போட்டு பகல் ஃபுல்லா நார்மலா கங்கைக்கு இந்த பக்கம் தெரிவாங்க. கரெக்டா 12 o'clock ஆனவொடனே டக்குன்னு ஆணி அடிச்ச மாதிரி டங்குன்னு யாரோ ஒண்ணு அடிக்கும். டக்குன்னு அப்படியே துணி எல்லாம் கழட்டி போட்டு நங்கானம் நிர்வாணமா வருவாங்க. கோமணம் கட்டுறவங்க கோமணம் கட்டிட்டு அவ்வளவுதான் சாமியில் எடுத்து பூசிட்டு வந்து உட்காருவாங்க. சோ டெட் பாடி டெய்லி சாப்பிடுவேன். இப்ப இங்க சென்னை வந்துட்டு இங்க சாப்பிடாம இருப்பேன் நான் நினைக்கிறீங்க? இங்கேயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு கிடைச்சிடும். அது இறைவனோட சித்தம். ஏதோ ஒரு வழியில எனக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. காசிக்குள்ள போறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பாத்துட்டு வரணும், இல்ல செஞ்சுட்டு வரணும் அப்படின்னா ஏதாவது இருக்கா? போன உடனே முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்துறணும், தர்ப்பணம் கொடுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் உயிரோட இருக்கும் போதே தர்ப்பணம் கொடுத்துருவோம். அதுக்கு பேர் ஆத்ம தர்ப்பணம். ஜெய் மகோரா காளி, ஹர ஹர மகாதேவ். சொல்லுங்க. வணக்கம். ஓகே சார், உங்களோட இன்டர்வியூ இப்ப நிறைய இடங்கள்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஆல்ரெடி நீங்க டிக்டாக்லயும் சரி, ரீல்ஸ்லயும் சரி, அந்த தப்பாட்டம், நாட்டுப்புற கலைகள்லயும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம அருள்வாக்கும் நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப திடீர்னு ஒரு அகோரியா மாறுறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு அது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஃபேமிலி சைட்லயுமே எல்லாருமே அதுதான். சாமியாரா போவான்னு தெரியும். ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல இந்த மாதிரி போவாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒய்ஃப்க்கு தெரியும், ஃபேமிலிக்கு தெரியும், ரிலேஷன்ஸ் நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அகோரியாவன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாது. எனக்குமே சின்ன வயசுலயே அருள்வாக்குல உத்தரவு, 19 வயசுல கல்யாணம் பண்ணுவேன். இந்த மாதிரி இத்தனை குழந்தைகளை வைப்பேன். இந்த மாதிரி பேரு, புகழ், பதவி, பட்டம், பணம் எல்லாத்துலயுமே வயசுக்கு மீறின செயலெல்லாம் செய்வேன் அப்படின்னு அதெல்லாம் கணிச்ச ஆளுங்க 24 வயசுல திருப்பி இதுக்குள்ள ரிட்டர்ன் வருவேன்றது சொல்லவே இல்லை. பட் சாமியாரா போகணுன்றத கூட சொன்னாங்க. அது 30க்கு மேலதான் சொன்னாங்க. ஆனா அது இப்பயே இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவு வாரிசு எல்லாம் வந்துருச்சு. வாரிசுக்காக தானே கல்யாணம் பண்ணும். வாரிசு எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட இருக்க விடல. ஒண்ணு தேவையில்லாம இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. சம்பந்தம் இல்லாம மீடியாக்காரவங்க எல்லாம் அது இதுன்னு ஒரு 1.5 years முன்னாடி போட்டாங்கல்ல, அது இதுன்னு இஷ்யூ பண்ண. இப்பதான் எனக்கு பையன் பிறந்து 14 நாள் ஆகுது.
சேனல் இவங்கெல்லாம் லாஸ்ட் இயரே எனக்கு 3rd பேபி ஒண்ணு இருக்குன்னு போட்டாங்க. ஓகே. சோ ப்ரீவியஸா ஏற்கவே பர்சன். ஆல்ரெடி போட்டாங்க. அப்ப எனக்கு இப்பதான் பையனே பிறக்குது. அப்ப இதுல எது உண்மை? ஓகே. So அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பர்சனல் லைஃப்லயும் நிறைய இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதனால பாதிப்பு இல்ல. பேசிக்கா ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருக்கும் காமனா இருக்க இஷ்யூஸ் தான், மற்றபடி வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி வெளியே பண்ணிட்டு இருந்த பிசினஸ் எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே இஷ்யூ ஆகுது. ஏன்னா இது எல்லாமே கொடுத்ததே அந்த அம்மா தான் அப்படின்றது எங்க ஊருக்கே தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ அந்த பையன் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு தொண்டு செஞ்சிருப்பான், நைட்டும் போல தூங்காம கொள்ளாம அந்த அம்மாவை அப்படியே பொண்ணு மாதிரி பார்த்துருப்பான், அப்படி பண்ணிருப்பான் அப்படி பண்ணிருப்பான். அதுக்கெல்லாம் இன்னைக்கு பாரு, அழகான பொண்டாட்டி, அழகான பிள்ளைங்க, வீடு வாசல் சூப்பரா இருக்கான், இந்த வயசுல இவ்வளவு சாதிச்சுட்டான். அந்த நேம் யார் கொடுத்தான்னா அவதான். ஓகே. சோ நீங்க வந்து ஒரு பயங்கரமா சம்பாரிச்சு ஒரு வெல் செட்டில் அப்படிங்கிற அளவுக்கு ஆனா திரும்பவும் நான் ஜீரோக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. என்ன நடந்தது ஆக்சுவலா? நீங்க ஜீரோ வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா, இந்த ஹோட்டலு, சிக்கன் ஷாப்பு இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சம்பந்தமா, அதாவது பணத்தை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம தான் அதெல்லாம் ஓபன் பண்ணேன். ஸோ அதெல்லாமே எல்லாமே பிசினஸ் க்ளோஸ் ஆச்சு. நான் அது இன்னும் போயிருந்தா நான் அடுத்து ஒரு பேக்கரி ஷாப் வச்சு இருந்திருக்கோம், ட்ரெஸ் கடை, என்னென்னமோ பண்ணணும்னு ஒரு எய்ம். அது அப்புறம் சூடம், மெழுகுவர்த்தி, இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணலாம். பட் அங்கே முடக்கமாயிருச்சு ஒண்ணு. ரெண்டாவது, ஆல்ரெடி இந்த ஜெம் டிவி இந்த மாதிரி சில டிவில எல்லாம் நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். என்னன்னா ஆசிரமம், ஏன்னா நாங்களாம் அநாத ஆசிரமத்துல படிச்சவங்க, யாரோ சாப்பாடு போட்டுதான் நாங்களாம் வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதிச்சு நம்ம வீட்டுல எத்தனை பேரை வச்சு நம்மளும் சாப்பாடு போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இதுவே கொஞ்சம் இன்னும் ஒரு 2000 பேரை பாக்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வேணுமே அப்படிங்கிறக்கா ஒரு ஆசிரமம் கட்டணும்னு இருந்தேன். சோ என்னை எப்படி திருப்பி சாய்க்கிறதுன்னு நிறைய பேருக்கு எதிரிகள் உருவாயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுதான் வீக்னஸா கிடைச்சிருச்சு. கலையை வந்து ஆசிரமம் ரிலேட்டடா நம்ம அடிச்சோம்னா இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலெல்லாம் என்னோட காரை வச்சு என் ஸ்டூடெண்ட் ஏத்தி பிளேட் எல்லாம் வச்சு, என்னோட ஸ்டூடெண்ட் என் வீட்லயே தங்கி இருக்க 5 வருஷமா இருக்கிற பையன், அவனே இந்த மாதிரி பண்ணிட்டான். அந்த மாதிரி எல்லாமே தப்பாவே நடந்துச்சு. ஒரு பக்கம் பேரு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உள்ள நடக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆச்சு. ஆனா இன்கம்க்குலாம் என்னைக்குமே குறையா இருந்ததே இல்லை. இன்கம்லாம் எங்களுக்கு சாப்பாடு போக மிச்சம் எல்லாத்தையுமே நாங்க சர்வீஸ் தான் பண்ணுவோம். நானும் ஒய்ஃப் 2 பேருமே பேசிக்க, ஏன்னா அவளும் ஆசிரமத்துலதான் படிச்சா. அதனால எங்களுக்கு அந்த தாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், சேவை பண்ணணும். யூடியூப் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் யாரோ கால் பண்ணி காசு கேட்பான், அடுத்த செகண்டே போட்டு விட்டுருவோம். அக்கா பிள்ளைங்க சாப்பாடு வாங்க கூட காசு இல்லக்கா, வீட்டுக்கார் பணம் தர மாட்டாரு. இப்ப கூட டெலிவரிக்கு போய் அட்மிட் பண்ணிருக்கு. ஹஸ்பண்ட் எல்லாம் குழந்தை பிறக்காங்க தான் கொண்டாடியில விட்டுருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வராம இருக்காங்க. எனக்கு கேட்டா காசு இல்லை, ஆனா வகுத்து பிள்ளை சாட்சி உள்ள ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அவங்களையும் சேர்ந்து நாங்க பாக்குறோம். ஒரு நல்ல எண்ணம் இல்லைன்னா அதெல்லாம் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள இப்படி நடக்க அங்க ஃபேமிலி அவங்க பிசினஸ் எல்லாமே அப்படி இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. நீங்க ஆல்ரெடி வந்து அருள்வாக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க. சந்தன மாதிரி வந்து உங்களுக்கு இறங்கி நிறைய அருள்வாக்கெல்லாம் சொல்லுவீங்க அப்படி. சோ இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கறது முன்கூட்டியே ஏதாவது சிம்டம்ஸ் காட்டலையா? 7 வயசுல சாமி ஆடினாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும், அந்த அளவுக்கு எல்லாம் விவரம் இல்லை. 7 வயசுனா ஒரு 14 வயசு வரும், 24 வயசுனா ஒரு 50 வயசு வரும். அந்த மாதிரி மெச்சூர்டு தான். பட் அப்பயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய மனதளவுல கிடையாது. பட் நம்ம ஃபேமிலியில எல்லாருமே வந்து இந்த ரிலேட்டடான பீப்புள்ஸ் தான். அருள்வாக்கு சொல்றவங்க, கோடாங்கி, குறிகாரவங்க, மந்திரிக்கிறவங்க, தாத்தா பாட்டி, அப்படி எல்லாருமே இந்த ஃபீல்டு ஓரியன்டடு. அவங்க இந்த மாதிரி மாந்திரிகம் பண்றதெல்லாம் பாப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பக்கத்துல. ஏன்னா என் பக்கத்துல உட்கார வச்சுக்குவாங்க. நான் அப்படி ஒரு சின்ன பையனை உட்காவேன், நான் என்ன வேலை சொன்னாலும் ஓடி ஓடி செய்வான். அவனை மாதிரி அந்த ஆர்வத்துல நான் போய் உட்காந்தேன் நான். அப்ப ஏன்னா அவங்களுக்கு இது சூடம் இது பண்றது இந்த மாதிரிலாம். என்னோட குரு வந்து பாண்டியம்மான்னு எங்க அம்மாச்சி. பட் மாந்திரிகம் அவங்க சொல்லி எல்லாம் கொடுக்கல, எந்த ஒரு மந்திரமும் சொல்லி தரல. அவங்க பண்ற தாந்திரிகத்தை கண்ணார உட்காந்து பாத்திருக்கேன். சுடுகாட்டு பூஜை அதெல்லாம் கூட உட்காந்து அப்படியே சின்ன வயசுலயே கூட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் திட்டுவாங்க, ஐயோ ஏன்னா காளி வரத்துல தவம் இருந்து பெற்ற ஒரு பையன், நீ இப்படி இவனை இப்படி கூட்டு போனா இவன் சாமியாரா போயிருவேன். சொந்தக்காரங்க எல்லாம் திட்டுவாங்க. 3 பொட்ட பிள்ளைய முன்னாடி பெற்று வச்சிருக்கேன், ஒரு தான் பையன், இவனும் சாமியாரா போயிட்டான்னா வம்சம் எப்படி விருத்தி ஆகுறது அப்படின்னு. நீங்க வந்து ஆக்சுவலா ப்ரீவியஸா நீங்க டிக்டாக் பண்ணும் போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேம்ல தான் இருந்தீங்க. அப்பயுமே வந்து நிறைய உங்களை நோக்கி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அதை நீங்களுமே வந்து இன்டர்வியூல சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க அகோரியாவும் மாறிட்டீங்க. இப்பவும் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா? என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் இப்ப உங்களை நோக்கி வருது? பைத்தியம் முடிச்சிருச்சுங்க.
மென்டலி அஃபெக்டடு, ஒரு நல்ல பிசியோதெரபிட்ட கூட்டு போய் அவனை காட்டுங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ். ஒய்ஃபை கொண்டுட்டான், இல்லை ஒய்ஃபை விட்டுட்டு ஓடிட்டான், 3 பிள்ளைய பெற்றுட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா, அப்படி கமெண்ட்ஸ் வந்து. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியான வழி, அதனால இவர் இதை சூஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டாரு. இவ்வளவுதான், வேற எதுவும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் சொல்லிடுதான். ஆமா ஆமா ஆமா, எல்லா கமெண்ட் வந்துட்டு தான் இருக்கு. பட் நான் அதெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா லைஃப் நோக்கி பயணிக்க முடியும். ஓகே, சோ நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது வந்து திடீர்னு ஒருத்தர் சாமியாரா போயிட்டாலே வந்து ஒரு மீள முடியாத ஒரு ஷாக் எல்லாருக்குமே இருக்கும். சோ உங்களோட ஒய்ஃப் எப்படி ஃபீல் பண்ணாங்க நீங்க ஒரு அகோரியா மாறினதுக்கு அப்புறம்? இல்ல, அதான் நான் எங்க ஃபேமிலியில வருஷத்துக்கு பாதி நாள் சாமிக்குன்னே ஓடிடும். பிரதோஷ விரதம், சஷ்டி விரதம், இந்த மாதிரி. அப்புறம் சமயபுரத்துக்கு 48 நாள் மாலை போட்டு ஓடிடுவோம், சந்திரமாரியமுக்கு 48 நாள் மாலை போட்டு ஓடிடுவோம், குலதெய்வம் கோயிலுக்கு 48 நாள் மாலை போட்டு ஓடிடுவோம், பழனி முருகனுக்கு மாலை போட்டு பாத யாத்திரையா நடந்தே போகணும் அப்படின்ட்டு இப்படியே இதுலயே பாதி நாள் ஓடி இருக்கும். அதனால இப்ப அவங்க பேசிக்கா அவங்க ஆன்மீகவாதி. அவங்க அங்காள 2 பேருக்கு ஒரே குலதெய்வம் தான், அங்காள பரமேஸ்வரி. சூளை அங்காளம்மன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஃபேவர். சோ அவங்க ஆன்மீகவாதிங்கிறதுனால இது அவங்க பெருசா பொருட்படுத்த கிடையாது. அப்புறம் இடையில அதான் இந்த மாதிரி சூழ்ச்சி எல்லாம் பண்ணி நம்மளை முடக்கம் பண்ணும் பொழுது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல மாதிரி அங்கங்க அந்த மூக்குத்தி அம்மனோட போட்டோ மாதிரி எனக்கு சிம்டம்ஸ் வந்து அந்த காளியோடது தொடர்ச்சியா எங்கெங்கயோ வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளேயே சாமி காளியோட போட்டோ வர ஆரம்பிக்கிறது, எங்கேயாவது போகும்போது காளி பத்தி ரிலேட்டடா வருது. எங்க வீட்டு பக்கத்துல சூலூர், கோயம்புத்தூர்ல தானே இருந்தோம், வீட்டு பக்கத்துலயே மாரியம்மன் கோயில் இருக்கு. நான் ஆடுற சாமி சந்தன மாரி. ஏன்னா இப்ப மாரியம்மன் கோயிலுக்கு தானே நான் போய் அன்னதானம் போடணும், அங்க தொண்டு செய்யணும். ஆனா அங்க போக மாட்டேன். நானும் ஒய்ஃபு சேர்ந்து சூலூர் போய் காட்டூர் மாகாளி அம்மன், நான் பிறந்தது உச்சி மாகாளி அம்மன், அவங்க வரத்துல பிறந்தேன் அருள்வாக்கு சொல்லி. அங்கதான் போவோம், அங்கதான் அன்னதானம் போடுவோம். இந்த மாதிரிலாம் எல்லாமே காளி ரிலேட்டடாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒய்ஃப்க்கு திடீர்னு காளி மேல பக்தி வந்துருச்சு. அவங்க மேட்டுப்பாளையத்துல இருக்க அன்னூர் வனபத்திர காளியம்மனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி காளி உள்ள வந்துட்டே இருந்தாங்க. சரி, இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகி போச்சு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க லோக்கல்ல எங்கேயுமே ஒர்க் போக முடியாது. ஊருக்கெல்லாம் சோறு போட்டவங்க கடைசியில் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு. அப்ப இருந்தே அத்தனை பேர் அடிச்சுட்டு சொல்லுவாங்க, அவனை யாரையும் நம்பாதரா, நீ எத்தனை பேருக்கு போய் சேவை செஞ்சாலும் கடைசியில உன்னோட தேவைக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு புரியவே புரியாது. இப்ப வரைக்கும் ஒய்ஃப்க்கு எனக்கு ஒரு சண்டை போகுது அப்படின்னா நான் அதிக சேவை பண்ணுவேன். அதனாலதான் சும்மா தூக்கி வாரி கொடுத்துட்டு வந்துடுறேன், எத்தனை பிள்ளைங்க இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படி சுச்சுவேஷன். அதனால உள்ள சுச்சுவேஷன் இங்க வீட்டுல இங்க எல்லாம் இப்படி மாறின உடனே பாம்பே போலாம். ஃபீனிக்ஸ் தெரியுங்களா? ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் அதோட ஃபவுண்டர் நான் தான். அதான் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், ட்ரஸ்டோட டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா அது ஆசிரமம் கட்டணும், அப்பயும் ஆசிரமம் கட்டணும்னு போய் தலையில வச்சுட்டு ஆடுறேன். சரி, அப்ப பாம்பே சைட்ல எனக்கு நிறைய தொழிலதிபர்கள்லாம் தெரியும், அவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் யாராவது ஹெல்ப் பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ், ஒரு 2 பறை, ஒரு கரகம், காஸ்டியூம்ஸ், அம்மன் காஸ்டியூம்ஸ், எது கிடைச்சாலும் அதை பண்ணுவோம். சரி, பறை கரகம் கூட அங்க வேல்யூ கிடைக்கலாட்டினாலும் அம்மன் காளிங்கிறது எல்லா ஊர்லயுமே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அதெல்லாம் எல்லாத்தையும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன் நான். சரி, இதுல எதுவுமே நமக்கு செட் ஆகலாம்னா ஏதோ ஒரு கடையிலயாவது நம்ம வேலை செய்யலாம், ஏதோ ஒரு ஷாப்ல வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அங்க போய் நம்ம இந்த விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் முன்னாடி அருள்வாக்குல பல ஸ்டேட்ல போய் சொல்லியிருப்போம் பாத்தீங்களா. அப்ப பாம்பேல நம்ம சொல்லி இந்த ஆளுங்கள்லாம் கலை இங்கதான் இருக்காரு தெரிஞ்சோடனே திருப்பி அருள்வா கேட்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து திருப்பி, அதாவது அது அம்மா என்ன சொல்றதுன்னா, உனக்கு கொண்டு வந்தது இதுக்கு தான், உனக்கு இவ்வளவு சிம்டம்ஸ் காட்டினது இதுக்கு தான், நீ திருப்பி என் காலடியில தான் வந்து விழுகணும். அதான் நீ குழந்தை வரன்னு, மாங்கலிய வரம் குழந்தை வரம் தானே கேட்டீங்க, ஆனா வாழணும்னு கேட்கல. இல்ல வாழணும்னு நீ கேட்கல, நீங்க கேட்டதானே நான் எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே கொடுத்தாச்சு. திருப்பி நீ என்கிட்ட வந்து, நீ என் பிள்ளை தானே, நீ திருப்பி என்கிட்ட வந்துரு, உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல, உன்னை ஜீரோ ஆக்குனா நீ என்கிட்ட வந்துதானே ஆகணும். ஓகே, சோ ஆல்ரெடி உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. சோ இப்ப 3ஆவதா பையன் பிறந்திருக்கான். சோ கண்டிப்பா வந்து குழந்தைகள் இதற்கு முன்னாடி தன்னோட அப்பாவை பார்த்தது வேறையா இருக்கும், சோ இப்ப பாக்குற விதம் வேறையா இருக்கும். சோ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? பிள்ளைங்க இத எப்படி பாப்பாங்க? அப்பா அம்மன் கூட வேஷம் போடுவாரு, காளி வேஷம் போடுவாரு, கரகாட்டக்காரன் வேஷம் போடுவாரு, வரை அடிச்சாரு. இப்படி ஒவ்வொரு ஒரே வெவ்வேறு கெட்டப்ல தானே பாக்குறோம். அதுல ஒரு கெட்டப்பா அவரு நினைச்சிட்டு போயிருக்காங்க. இப்ப குழந்தைங்க உங்ககிட்ட திரும்ப அதே மாதிரி பேசுறாங்களா, பழகுறாங்களா? அதே மாதிரிதான் இருக்கா? இப்ப கூட கிளம்பி வரும்போது என்னையும் கோயிலுக்கு கூட்டு போன ஒரே அழுக. அம்மா அப்பா இன்டர்வியூ போறாருமா, வந்துருவாருமா, சாக்கி வாங்கிட்டு வருவாருமான்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். முத நீங்க காசில போய் தான் அகோரியா மாறினீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க காசிக்கு போக ஃபர்ஸ்ட் தூண்டினது காரணம் என்ன? காசி எல்லாம் சின்ன வயசுல ஆசைப்பட்டிருக்கேன், காசி போகணும் அப்படின்னு. ஆனா போக முடியாது.
ஏன்னா யார் நினைச்சாலுமே காசி போக முடியும். அவன் கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் காசி விஸ்வநாதன் நினைச்சா மட்டும்தான் அந்த மண்ணில் நம்மளோட கால் படும். நான் அவ்வளவு ட்ரை பண்ணி போக முடியல. ஆனா இந்த பாம்பேல போய் குறி சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னேன். நல்லா எல்லா பக்கமும் பாம்பே ஃபுல்லாமே ஃபெமிலியர் ஆகி 7ஆம் அறிவு படத்துல மாதிரி என்னோட ஜீவ சமாதியை அவங்க அட்டை போடலான்னு பார்த்தாங்க. அங்க உள்ள சாமியாருங்க, குஜராத், ஆந்திரா, கர்நாடகா, அங்க உள்ள சாமியார்ல இவர் எப்படியாவது இவரோட சமாதி இங்க ஆக்கிட்டோம்னா, ஏன்னா எனக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னு மத்த சாமியாருங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்றதை விட. ஏன்னா அவங்களாம் இவ்வளவு வருஷம் அந்த தவத்துல இருந்து இப்பதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தியே வாங்கியிருக்காங்க. யாரை பார்த்தா அவங்களுக்கு இப்ப பவர் இருக்கா இல்லையா, சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே இப்பதான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சொல்லுவாங்கல்ல 50-60 வயசுலதான் எல்லாம் காசி போவாங்க. இங்க யாரும் இந்த வயசுலயே காசி ஓடிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தவறான ஒரு இளமையில் இறைவனை தேடு அப்படின்னு எல்லாருமே சொல்லி சித்தர்கள் இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இளமையில இறைவனை தேடிட்டே இருக்கும்போதுதான் முதுமையில இறைவனை பார்க்க முடியும். அப்ப நம்ம இறைவனை நம்ம உணர முடியும், அவரை அனுபவிக்க முடியும். நீ முதுமையில தான் தேடியே போறன்னா, எப்ப நீ மாந்திரிகமா தவம் பிடிச்சி யோக பயிற்சி அஷ்டாங்க பயிற்சி எல்லா பயிற்சியும் முடிச்சு அவங்களே பொட்டுன்னு போயிருவோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த அகோரிகள் அப்படின்னா அதை பத்தின ஒரு படம் அப்படின்னா, நான் கடவுள் வந்து ஆர்யா பயங்கரமா ஒரு அகோரியா மாறி இருப்பாரு. அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு உண்மையாவே அப்படிதான் இருந்ததா, இல்ல நீங்க அகோரியா மாறும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க? ஆக்சுவலா என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க அங்க போய்? அதான் பாம்பேல இருந்து நான் அங்க பாம்பே பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா இல்லீகல் மேட்டர்ஸ் தான் வரும். எல்லாம் ரொம்ப இல்லீகலா வரும். சும்மா ₹1 ₹2 பிரச்சனை எல்லாம் வராது. 5000 கோடி 10,000 கோடி அந்த மாதிரி ஆளுங்க தான் பார்க்க வருவாங்க. எல்லாம் பெரிய பெரிய தொழிலுக்கு பேசுவாங்க. அவங்க கேட்கிற கூலி வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் இல்லீகல் மேட்டர்ஸ் தான். ஸோ அதுல இருந்து எனக்கு வெறுத்துருச்சு அருள்வாக்கு சொல்றது இதெல்லாம். இப்படி ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு பாந்திரான்னு ஒரு ஸ்டேஷன்ல வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஊருக்கு போறதுக்காக. நைட் ஒரு 1 o'clock இருக்கும். கோச்சிட்டு தான் வந்தேன் அங்க இருந்து. 1 o'clock இருக்கும். ஒருத்தர் நிர்வாணமா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒருத்தர் வர்றாரு. ஸோ அவர் வந்துட்டு, நான் இங்க எல்லா மொழியிலுமே பேசுவேன். நான் ஹிந்தி, கன்னடா, எல்லா தெலுங்கு, எல்லா லாங்குவேஜ்லயுமே குறி சொல்லுவேன் நான். அதெல்லாம் சாமி வந்து சொல்லி 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 மொழி வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயுமே போய் படிக்கல, அதெல்லாம் பண்ணல. தமிழ் தான் நம்ம. ஆனா இந்த எல்லா லாங்குவேஜும் பேசுவேன் நான். அப்போ அங்க இருந்து அவர் வந்து ஹிந்திலே பேசி திட்டுறாரு. புரியுது எனக்கு, உன்னை எதுக்கு இந்த உலகத்துக்கு வர வச்சா, என்ன நான் வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கேன் நீ. தெரியாத ஒருத்தர் உங்களை வந்து திட்டுறாரு. ஒரு நைட் 1 o'clock அடிக்கிறாரு. அவர் அடிக்கிறது எதுக்குன்னா, என்னோட கர்மா ஏதோ நான் பண்ண பாவத்தெல்லாம் கழிக்கிறாருன்னு தெரியல. ரொம்ப வயசு அவர் 85 மேல இருக்கு. அடிச்சுட்டு ஹிந்திலேயே காசி மேச்சாலோ அப்படின்னு எனக்கு திட்டுறாரு. திட்டிட்டு கூப்பிட்டு தலைமையில கை வச்சாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாந்திரிகம் இல்ல ஒரு, நான் அவரை பிச்சைக்காரன் தான் நினைச்சேன். சத்தியம் பைத்தியக்கார பயமா தான் இருந்துச்சு. அன்டைம்ல இப்படி நிர்வாணமா ஒருத்தன் கடிச்சு வச்சிருவாங்க அப்படிதான் தாரியம். அவர் தலையில கை வச்சுன்னா இங்க இருந்து கீழே பாதம் வரைக்கும் ஒரு எல்லோ கலர் லைட் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு உடம்புல. அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அதோட அப்படியே சுயநலம் உள்ள மயங்கி விழுந்தவன் தான். இப்ப அவங்க சொல்ற மாதிரியே அப்ப இருந்து மென்டலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் காசிக்கு அவர் காசி போக சொன்னார் இல்லைங்களா. அப்போ இந்த மயக்கமான நிலைமை மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எந்திரிக்கும் போது ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு ஸ்டேஷன்ல எந்திரிச்சேன் நான். ஆனா நான் பாந்திரா ஸ்டேஷன்ல நான் நிக்கிறத தமிழ்காரவங்க அங்க என் கூட இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இவர் வந்து கை வச்சுதான் பாக்குறாங்க. ஆனா நான் எந்திரிச்சதை யாரும் பாக்கல. 150 கிலோமீட்டர் தள்ளி எப்படி போய் அங்க போனேன். வேற ஒரு ஸ்டேஷன் கூட கிடையாது. அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே ஒரு அரச மரத்துக்கு இடையில நிர்வாணமா படுத்து கிடந்தேன் பாம்பேல. ஓகே சார், அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா 10 பேர் அடிச்சு எழுப்பிதான் சுயநலவே வந்துச்சு. அப்புறம் அவர் காசி போக சொன்னனால தலையெல்லாம் ரொம்ப பாரம் ஆயிடுச்சு அவர் கை வச்சதுனால. ஏன்னா அவர் நிறைய மந்த்ராஸ் தந்த்ராஸ் எல்லாம் உள்ள திணிச்சுட்டு போயிட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்பு. அது வரைக்கும் அருள்வாக்குலதான் பிரச்சனையை தீர்ப்பேன். ஒரு குழந்தை வரமோ, ஒரு வேலையோ, ஒரு திருமணமோ, இந்த மாதிரி இதெல்லாம் அருள்வாக்கு தான். அம்மா வந்து சொல்லுவா, நடந்துரும். அவ்வளவுதான். 10, 15, 16 வருஷமா நம்ம சொல்றோம். ஒரு இதுவும் வாக்கு தவறுனது கிடையாது, பொய்யும் சொல்லாது. இந்த வருஷம் வரம் கொடுக்குதுன்னா அடுத்த வருஷம் அது கம்ப்ளீட் ஆயிரும். 50 வயசுல கல்யாணம் முடிச்சவங்களும் இருக்காங்க, 60 வயசுல குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எவ்வளவு பேத்துக்கு நம்ம தீர்த்து வச்சிருக்கோம். மாந்திரிகம் தெரியாது, சுத்தமா அறகுறையாதான் தெரியும். ஒரு கை வச்சதுல இருந்து மாந்திரிகம் அத்துப்படி ஆகி போச்சு. எல்லாமே தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் யார பார்த்தாலும் தலையில டேக் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. நகைக்கு டேக் ஒட்டிருக்க மாதிரி. இது 72, இது 33, இது 40, இது அகால மரணம், இது இயற்கை மரணம், இது இவரோட லைஃப் எப்படி போகும், இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் அப்படின்றது ஒரு டேக்லயே இந்த சந்தானம் யாராவது பார்த்தாலே உங்களுக்கு சொல்ல முடியும்.
பேசிக்கா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கணிப்பு வருது, சொல்ல முடியல உறுதியா. ஒரு சில பேரை பார்த்தோன்னே அப்படி, சில பேரை பார்த்தா சோழில, சில பேர் வெத்தலை இளமை, சில இதுல தண்ணியில சூட எரிய விட்டு, சில இது கையில பார்த்தா சொல்ல முடியும், ஏதோ ஒண்ணு. ஆனா ஒருத்தரை பார்த்து ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு அவங்க அவங்க பியூர் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகுற அளவுக்கு குறி வந்துருது. ஓகே. அப்படி அவங்க வந்து உள்ள நுழையும் போதே இதுக்கு இங்க வா, இதுக்கு தானே வந்திருக்க, போய் உட்கார் அப்படின்னு. இந்த பிரச்சனை தானே இப்ப மனசுல தான் நினைச்சிட்டு இருக்க, வா உட்கார் அப்படி. இப்ப இந்த கோயிலுக்கு வரவங்களே அவ்வளவு பேருக்குமே அப்படிதான். யார்கிட்டயுமே நம்ம அவங்க குறைய அவங்கள சொல்ல வைக்கிறது இல்லை. நீங்களே சொல்லிடுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் போன் போய் அடிச்சு பேசுறாங்கனாலே சாமி எனக்கு இந்த அப்படி பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அல்வா கேட்கணும்னா கோவில் அட்ரஸ் இது, இங்க வாங்க, உங்க பிரச்சனை என்னன்றதை நீங்க சொல்லக்கூடாது. இவங்களே சாமியார்ட்ட போய் பிரச்சனை சொல்லிடுறாங்க. இல்ல சாமியார் அந்த பிரச்சனையை வச்சு அதுக்கு கூறி சொல்லி முடிச்சிடுறாங்க. குறி கேட்கும் போது நான் யார்கிட்ட எந்த விஷயமும் நான் கேட்க மாட்டேன். உண்மைதானா? உண்மை மேடம். நீங்க அதை பாத்திருக்கீங்களா? ஆமா, நாங்க பாத்திருக்கோம். யாரோ போன் வந்தா கூட நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல, வாங்கோ இங்க வந்து நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லிட்ட பிறகு நீங்க சொல்லுங்க என்ன சொன்னார். அது சொல்லுறது அவங்க கலை சொல்லுறது உண்மை. அது ஓகே, உண்மையாதான், உண்மைதான். அவங்க என்ன சொல்றாங்களோ கரெக்டுன்னு சொல்றாங்க அவங்களும், அதுதான். அப்போ அப்படி சொல்லக்கூடாது. நீ போய் மனசுல வச்சுட்டு உட்காந்து உன்னை ஒரு வெத்தலை பார்க்க ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றோம்ல, அதுலயே குறி தெரிஞ்சிடும். இதான் உன் பிரச்சனை, இதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்க, ஆமா அவள்னு கேட்டா அப்ப சுத்தி பக்கத்துல இருக்கவங்கள பார்ப்பாங்க. ஓகே. இப்ப பொதுவா வந்து நிறைய பேரு நம்ம மாந்திரிகம் சொல்றதாகட்டும், இல்ல குறி சொல்றதாகட்டும், அருள்வாக்கு சொல்றதாகட்டும், இப்ப நிறைய பேர் இருக்காங்க ஊர் உலகத்துல. சோ ஒவ்வொருத்தரும் நம்பி நம்பி போய் நம்ம பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தர் தீர்வு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பல லட்சம் வரைக்கும் செலவு. அதுதான் நிறைய பேர். நான் எங்களை மாதிரி சொல்றவங்களை யாரும் பார்க்கல. இவங்க தான் போய் குறையாங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பக்கத்துல ஒரு ஃபேமிலியரான ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காங்க, அங்க போய் நீங்க அவங்களாலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க போய் சாமி இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு நீங்க சொன்னா இதுக்கு இதை பண்ணலாம் இல்ல அதை பண்ணலாம், இது நடக்குமா நடக்காதுன்னு கேட்டா நடக்கும் இல்ல நடக்குது, இது ரெண்டுல ஏதோ ஒரு பதில் தான் வரப்போகுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க நீ பேசவே கூடாது, நான் தான் பேச முடியும். அவங்க என்ன கேட்க வராங்கிறத நீங்களே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லி 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 சிலதா அருள்வாக்குலயே கூட முடிஞ்சிடும். சில இது ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்னா மட்டும்தான் பரிகாரம் அந்த மாதிரி போகும். அதுவும் நான் பண்ணி தரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு கோயிலை நோக்கி நீயே போய் பண்ணிக்க அப்படின்றது இதுதான்றத சொல்லிடுவேன். நான் அந்த மாதிரிலாம் இருக்கு. கேட்டதுக்கு சொன்னாரு, உண்மைதான் அது அவர் சொன்னது. நானே ஆச்சரியமாயிட்டேன், என்னடா இது அவரு இப்படி சொன்னோன்னே எனக்கு அவருக்கு தெரியாதுல என்ன நடக்குது. அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. நீங்க போனோடனே அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. உக்காஞ்சோடனே அவர் மேல சாமி வந்து அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. நானே என்னடா இது அவருக்கு எப்படி தெரியும், நம்ம விஷயம் அவருக்கு தெரியாதே அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ அது அவர் சொன்னதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொன்னாரா, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு? அது நடந்துச்சா இல்லையா? பரிகாரம்லாம் சொல்ல, உனக்கு இது மாதிரி இருந்துச்சு, இது மாதிரி நடக்குது, நீ இதுல உஷாரா இருந்துக்கோ. இப்போ அவர் சொல்றதுல வந்து நல்லதுதான் அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு. நீ அதான் இப்போ நான் பேசின்னு இருந்தேன் ஒரு பையன்கிட்ட, அவர் எல்லாத்தையும் சொன்னாரு. சொன்னதுக்கு இது மாரி அது உண்மைதான், அவன் வந்து உன்னை எங்க இட்டுன்னு போய் நிக்க வைப்பான் அப்படின்லாம் சொன்னாரு. அப்போ யோசிச்சேன் அவரு, இப்போ நம்மளுக்கு இதுமாரி நடந்தது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவர் சொல்றது உண்மைதான். அதை நீங்க விசாரிச்சு பாத்துட்டீங்க? விசாரிச்சு பார்த்துட்டு விட்டுட்டேன். வானா அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தான் பல, உண்மைதான் பல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாரு. காசில எத்தனை நாள் இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் இருக்கும் போதும் இல்ல லாஸ்ட் அங்க இருந்து வெளியே வரும்போது என்ன மாதிரியான ஃபீல்? இங்க எப்படி இருக்கேன் இல்லையா, அந்த காசி மண்ணை முடிச்சோடனே இவங்க சொல்ற மாதிரி மென்டலி டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு. குரல் வளத்துல இருந்து ஆக்டிவிட்டிஸ், ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடும். ஒரு ஐ கான்டாக்ட் கூட சேஞ்ச் ஆயிரும். எல்லாமே நிர்வாணமா. நான் நங்காயனம், அகோரிகள்ல நங்காயனம் நம்ம நிர்வாணமா தான் இருக்கும். அகோரிஸ்ல நிறைய ஜாதிஸ் இருக்காங்க. அதுல நான் ஒரு கேட்டகரி, நான் காளி. இந்த மாதிரி சிவன் அகோரிஸ் இருக்காங்க, சின்ன மஸ்தா, தாரா, திரிபுர சுந்தரா அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி இருக்காங்க. காலபைரவ அந்த அகோரி கும்புறவங்க அகோரியா இருப்பாங்க. உங்களை மாதிரியே அகோரி இருப்பாங்க. நீங்க அவங்கள இப்ப என்ன பார்த்தா அகோரி மாதிரி தெரியலன்னு கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். எந்த அகோரியா தெளிவா உட்காந்து இப்படி பேட்டி கொடுப்பாங்கடா அப்படின்னு. நீ என்ன அகோரினே தெரியாம நீ அறியாமையில இருக்கேன்னா உங்ககிட்ட போய் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? உங்களை மாதிரி பெண்கள் அங்க இந்தியால 10 லட்சம் அகோரிகள் இருக்காங்க. பெண் அகோரிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. இப்ப இவர மாதிரியே இருக்காங்க. பேண்ட் ஷர்ட்டை போட்டு பகல் ஃபுல்லா நார்மலா கங்கைக்கு இந்த பக்கம் தெரிவாங்க. கரெக்டா 12 o'clock ஆனவொடனே டக்குன்னு ஆணி அடிச்ச மாதிரி டங்குன்னு யாரோ ஒண்ணு அடிக்கும்.
டக்குன்னு அப்படியே துணியெல்லாம் கழட்டி போட்டு நங்கானம் நிர்வாணமா வருவாங்க, கோமணம் கட்டுறோம், கோமணம் கட்டிட்டு அவ்வளவுதான் சாம்பல் எடுத்து பூசிட்டு வந்து உட்காருவாங்க. ஓகே, பொதுவா அவங்களுக்கு பேரு அகோரிகள் யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, அவங்க ரொம்ப தனிமையா தான் அப்படி இருப்பாங்க. உனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இருந்தே. அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. எல்லா அகோரியுமே எனக்கு தெரிஞ்சு இந்த 10 லட்சம் அகோரியில நான்லாம் ஒரு 1000 படி மேலதான். ஏன்னா நாங்க இருந்து அவங்க கூட வாழ்ந்து பார்த்துட்டு வந்தவன. அதனால அவங்க உண்மையாலுமே மந்திர தந்திரம் பண்றாங்களா, ஒரு தியானமாவது பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் கண்ணார உட்காந்து உண்மை என்னன்றத அறிஞ்சிட்டு வந்தவன. ஆனா அங்க இருக்க எல்லா அகோரியுமே எனக்கு சலாம் போடுவாங்க. எல்லாருமே நான் நடந்து போகும்போது காளி வருது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. பட் அவங்க 24 ஹவர்ஸும் காஞ்சா குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நான் கண்ணுல பாக்குறேன் யார் அகோரின்னு தெரியும்ல நமக்கும். சோ அவங்க அவங்க அங்க இருக்கவங்க யாருமே ஒரு நாள் கூட ஒரு மந்திரம் படிச்சு நான் பார்த்தது இல்ல, தியானம் பண்ணி பார்த்தது இல்ல. விபூதி பூசிட்டு உட்காந்து வர்றவங்களே இப்ப இந்த பையன் இவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து காசினால என்ன தானே இவர் கேட்கிறாரு இருக்கா, 300 ரூபாய் ஆகுது, 300 ரூபாய் வாங்கிக்குவாங்க, போடுவாங்க. போட்டு இந்த நீ ஒரு இல்லு நான் ஒரு, நீ ஒரு இல்லு நான் ஒரு, 300 ரூபாய் வந்துச்சு. அந்த 300 ரூபாய் அப்படியே ரொட்டேட்ல விட்டு சேர்த்து வச்சுக்குவாங்க. அது இது மாதிரி ஒரு பாய்ஸ் டீம் ஒரு 5 பேர் வராங்க. பாபா இருக்குவா உட்காரு. இதுதான் 24 ஹவர்ஸ் நான் அவங்களை பாத்துட்டு இருக்கேன். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், செப்பல் வியர் பண்ண மாட்டேன். 24 ஹவர்ஸும் அதே மயத்துல சோறு கூட திங்க மாட்டேன். 1.5 வருஷமா சோறு திங்க மாட்டேன், பணம் மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் பிணம் திங்கிறத மத்த கோரியை பார்த்துல அப்படின்வான் அவன். அப்புறம் அவங்கள எப்படி நான் கோரியை ஏத்துக்கிறது? ஆனா நான் பிணம் சாப்பிடுவேன், நான் எலும்பு சாப்பிடுவேன், மனுஷ எலும்புகளை சுட சுட எடுத்து சாப்பிடுவேன், டெய்லி சாப்பிட்டுருவேன். இல்ல நான் கேள்விப்பட்டது அங்க காசி அகோரிகள் வந்து இந்த நரமாமிசம் அதான் பிணம் சாப்பிடுவோம். உண்மையாவே? ஆமா ஆமா ஆமா, பிணம் சாப்பிடுவோம். அந்த மனுஷ எலும்பெல்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் பாடி இந்த டெட் பாடியில இருந்தா ஆயில் எடுத்து இந்த மாதிரி மையை உருவேற்றிக்குவோம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மை. ஆக்சுவலி டெட் பாடி நம்ம பாடி எரியும் போது நம்மளுடைய கொழுப்பெல்லாம் ஒரு ஆயில் மாதிரி வடியும். அது எந்த நோயா இருந்தாலும் தீக்கும். அது முட்டாள்தனம், இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா அதை வச்சுதான் நிறைய மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறாங்க. அந்த ஆயில் எடுத்து நாங்க மையை உருவேற்றிக்கிறோம், சில விஷயத்துக்கெல்லாம் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். சோ டெட் பாடி டெய்லி சாப்பிடுவேன் நான். இப்ப இங்க சென்னை வந்துட்டா இங்க சாப்பிடாம இருப்பேன் நான் நினைக்கிறீங்க? இங்கேயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இங்கேயும்? ஆமா. அப்ப எங்க உங்களுக்கு பாடி கிடைக்கும் தானே கேக்குறீங்க? அது சொல்லி இப்ப நாளைக்கு அதை எனக்கு கொடுக்க விடாம வைக்கிறதுக்கு அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு கிடைச்சிடும். அது இறைவனோட சித்தம். ஏதோ ஒரு வழியில எனக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. இங்கேயுமே ஆனா ஆக்சுவலா நரமாம்சம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சாப்பிடுவேன் 1.5 வருஷமா சாப்பிடுவேன். ஓகே, இந்த டைம் தான் அப்படின்னு இருக்கா இல்ல அப்படி டைமிங் இருக்கு? இந்த உறுப்பை தான் சாப்பிடணும், எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிட முடியாது. செப்பரேட்டா எந்த? ஆமா, பறந்தது அதான் அடிக்குண்டாங்க. அப்போ கிளிங் அப்படின்னா இது கை சாப்பிடணும், இல்ல மார்பகத்தை சாப்பிடணும், காலை சாப்பிடணும், கண்ணை சாப்பிடணும், என்ன உத்தரவு வருதோ அதை தாந்திரிக்க முடியும் போது அது சாப்பிடணும். அருந்ததி மூவில இருக்க அந்த அது அதுல எப்படி தாந்திரிகம் பழகுறாங்களோ அப்படிதான் நாங்க அங்க இருக்கோம். ஓகே, இப்ப நாங்க ஒரு பணத்தை எடுத்துட்டு போய் வச்சோம்னா 7 நாள் அவங்க சாப்பிட்டு முடிக்கும். 7 நாள் அந்த ஒரே பணத்தை தான் அழுகி போக சாப்பிட்டுட்டே இருக்கும். ஓகே, அகோரிகள் வந்து அதிகமா பகல்ல அதிகமா இருக்க மாட்டாங்க, இரவு நேரங்கள்ல தான் வந்து அதிகமா அவங்களோட விஷயங்களை வெளியே வருவாங்க. ஆமா, அதான். ஆனா பகல்ல கங்கைக்கு இந்த பக்கம் இருக்கும், இரவுல 12 மணிக்கு மேல அப்படியே கங்கைக்கு அந்த பக்கம் போயிடும். எல்லா அகோரிகளுக்கும் தனித்தனியா கொட்டகை இருக்கும், செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கங்க அவங்க மாந்திரிக பிரச்சனை, மாந்திரிக தாந்திரிகத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாக குண்டத்துல உட்காந்து எலும்பு கூட எல்லாம் வச்சு தாந்திரிகம் பண்றது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நைட் அதான் இருட்டு. ஓகே, காளியும் இருள் சூழ்ந்தவள் தானே. அவளோட இன்னொரு அர்த்தமே வந்து காலத்தை கணிப்பவள், இருள் சூழ்ந்தவள் காளி அப்படிங்கிறப்ப காலபைரவரும் அதேதான். இவங்கனாலதான் காலத்தை கூட மாத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு தான் இருக்கு. பொதுவா வந்து காசிக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் சரி, இந்த கொஞ்சம் வயசானவங்க உள்ள போறாங்க, காசிக்குள்ள போறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பாத்துட்டு வரணும், இல்ல செஞ்சுட்டு வரணும் அப்படின்னா ஏதாவது இருக்கா? நிச்சயமா பிண்டம் போன உடனே முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்துறணும், தர்ப்பணம் கொடுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் உயிரோட இருக்கும் போதே தர்ப்பணம் கொடுத்துருவோம். உயிரோட இருக்கும் போதே நமக்கு நம்மளே தர்ப்பணம், அதுக்கு பேர் ஆத்ம தர்ப்பணம். ஓகே, ஆத்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கும் போதே கொடுக்கலாம். காசியில கொடுப்பாங்க. நீங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல இருந்து போனாலும் உயிரோட இருக்கவங்களுக்கு பேரை கிடையாது, இறந்தவங்களுக்கு தானே தர்ப்பணம் கொடுப்பாங்க. அது வேற, அதுவும் கொடுக்கணும், இதுவும் கொடுக்கணும். இது நீங்க ஏன் ஆத்மா இப்ப இருக்கும் போதே ஆத்ம தர்ப்பணம் கொடுக்க 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 பாவங்கள் எல்லாம் கம்மியாகி இறந்தவொடனே டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிருவோம். நம்ம முன்னோர்களுக்கு ஏன் நீங்க போய் தர்ப்பணம் கொடுக்குறீங்க? அவங்க நரகத்துல இருந்தா அவங்க போறதுக்காக தானே கொடுக்குறோம். இப்ப நம்ம உயிரோடு இருக்கும் போதே அதை கொடுத்துட்டே வரும் பொழுது அது கழிஞ்சுக்கிட்டே வருதா?
தூக்கிறதுனா டைரக்டா போயிடுவோம். இது ஆக்சுவலி தமிழ்காரவங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால வேணா இருக்கலாம். ஆனா அங்க நீங்க போய் உட்காந்தா உங்க பேரையும் கேட்டு அவன் தர்ப்பணம் கொடுக்கத்தான் செய்வான். நீங்க ஹிந்தியில அவன் சான்ஸ்கிரித்ல பேசுறதுனால வேணா தெரியாம இருக்கலாம். நான் ஒரு சான்ஸ்கிரித்ல நிறைய மந்திரங்கள் அசிங்க வார்த்தை தெரியும்ல, தெரியும். அந்த மாதிரிதான் இதெல்லாமே மாறி போயிடும். ஆனா ஆத்ம தர்ப்பணம் கொடுக்கணும், நல்லதுதான். நாங்கெல்லாம் ஆத்ம தர்ப்பணம் கொடுத்துருவோம்.